வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அவல்ல வந்து ஒரு பிரசாதம் தான் பண்ண போறோம். டக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவல் வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் பால் எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சிருக்கேன் பாருங்க. நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த அவல் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அவல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அவ்வளோதான். வாஷ் பண்ணி அப்படியே தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே பாருங்க கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த அவல் இதில் சேர்த்துடலாம். பால்லே அதுக்கும் சரி சமமா ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, அவல் இந்த மாதிரி சேர்ந்தாப்புல வரும். அவ்வளவுதான். நான் எடுத்துட்ட பாலுக்கு இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து அவல் எடுத்துட்டேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு பால் எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நெய் விட்டுருக்கேன். இதுல வந்து பாதாம் முந்திரி வந்து வறுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துருவோம். அதாவது பாதாம் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை வறுத்துட்டு சேர்க்க போறோம் நாம. அந்த பக்கம் வறுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இதுலயே வந்து நீங்க பச்சை கற்பூரமும் போட்டீங்கன்னா நல்லா இன்னும் டிவைன் டச் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து திராட்சையும் சேர்த்துடலாம். இன்னும் வந்து நம்ம பொங்கலுக்கு அதாவது அவல் பிரசாதத்துக்கு இன்னும் நம்ம சக்கரை சேர்க்கவே இல்லை, அதை சேர்க்கிறோம். இதை போட்டுட்டு அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் பிரசாதம் ரெடி. டக்குன்னு ஒரு நைவேத்தியம் பண்ணணும்னா நீங்கள் உடனே பண்ணிடலாம். அந்த பால் சுண்ட காய்ச்சலும் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த டேஸ்ட்டே. அவல் நீங்கள் ஊற வச்சுட்டு போடும்போது அதுதான் டேஸ்ட்டே. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அலசிட்டு நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு அது ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பாலில் போடும்போது நல்லா சேர்ந்து வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் மட்டும் கொஞ்சம் சுண்ட நீங்கள் 1 டம்ளர் எடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைய காய்ச்சிக்கணும். ஒரு 3/4 டம்ளராக வர அளவுக்காவது நீங்கள் காய்ச்சிருந்தீங்கன்னா தான் டேஸ்ட். ஸோ அந்த பால் சுண்ட காய்ச்சறதுல தான் டேஸ்டே இருக்கு. நம்மளுடைய அவல் பிரசாதம் வந்து ரெடி. கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு இப்ப வந்து தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கிழமை எல்லாம் நம்ம வந்து ஏதாவது பிரசாதம் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அப்ப இந்த அவல் இருந்ததுன்னா நீங்க உடனே பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, பௌர்ணமிக்கெல்லாம் கூட நம்ம வந்து பிரசாதம் பண்றோம். வியாழக்கிழமை சில பேர் பிரசாதம் பண்ணுவாங்க. மார்கழி மாசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எந்த நாள் நீங்க பிரசாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நைவேத்தியத்துக்கு அவல் வந்து ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.